அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் இரண்டையும் இணைத்து பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே ஏசாயா குறிப்பிடுகிற மோவாபின் பாரம் என்று சொல்லுகிற அந்த அவர்களுக்கு அவருடைய எதிர்காலத்தை குறித்து சொல்லப்படுகிற காரியங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த மோவாபினுடைய பாரம் என்று சொல்லப்படுகிற இந்த மோவாபியர் யார் என்று சொன்னால், இவர்கள் லோத்தினுடைய மூத்த மகள் தகாத உறவினாலே தகப்பனோடு கூட உறவு கொண்டு பெற்ற மகன் மோவாப், அவனுடைய சந்ததியர் மோவாபியர் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் ஆண்டவர் ஆபிரகாமினுடைய ஜெபத்தை கேட்டு லோத்துவையும் அவனுடைய 2 மகளையும் மனைவியையும் தூதர்களை கொண்டு வெளியே இழுத்துவிட்டு அந்த பட்டணத்தை கவிழ்த்து போட்டபோது, மனைவி திரும்பி உப்புத்தூணாக மாற்றப்பட்டால், இந்த 2 மகள்களும் லோத்துவும் மலைக்கு போய் அங்கே வாசமாயிருந்தார்கள். தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்து மூத்த மகள் தகாத உறவை மேற்கொண்டு அவள் பெற்ற குழந்தையின் சந்ததியாக இந்த மோவாபியர் இருக்கிறார்கள். இவர்கள் ஆண்டவருக்கு தூரமானவர்கள் அல்ல. ஆனால் இவர்கள் அநேக நேரங்களிலே இஸ்ரவேலருக்கு எதிராகத்தான் இருந்தார்களே ஒழிய, இவர்கள் இஸ்ரவேலுக்கு ஆதரவாக இருந்ததே இல்லை. ஆனால் ஆண்டவரை குறித்து தெரியும். ஏன்னால் அவருடைய முற்பிதாவாகிய லோத்து தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட ஒரு நீதிமான் என்று சொல்லி பேதுரு எடுத்து எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அத்தனையாக அப்படிப்பட்ட சந்ததியில் தோன்றின இந்த மோவாபியர்கள் ஒருமுறை இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய தேசத்தை கடந்து செல்ல முற்பட்ட பொழுது, பாலாக் என்கிற ராஜா பீலேயாம் என்கிற ஒரு நிமித்தம் பார்க்கிறவனை அழைத்து அவர்களை சபிக்க முற்பட்டதை நாம் பார்க்கிறோம். பின்னாட்களிலே ரூத் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய மோவாபிய பெண்ணின் மூலமாகத்தான் அங்கே போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த குழந்தை ஓபேத். அந்த ஓபேத்தினுடைய மகன்தான் ஈசாய். அந்த ஈசாயினுடைய மகன்தான் தாவீது என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது இந்த மோவாபிய சந்ததியில் கொஞ்சம் சொந்தங்களை பெற்றிருந்ததை நாம் பார்க்கிறோம். அவனுடைய அந்த பாட்டி ரூத், அவள் மோவாபிய பெண்மணி. அவர்களுடைய அந்த உறவின் நிமித்தமாகத்தான் சவுல் தாவீதை துரத்தி கொண்டிருந்த பொழுது தன்னுடைய தாய் தகப்பனை அவன் மோவாபிய தேசத்தில் கொண்டு போய் நாம் விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இத்தனையாய் ஆண்டவரோடு கூட ஆண்டவரை அறிந்த அறிவு இருந்த போதிலும் கூட அவர்கள் தேவனை தொழுது கொள்ளாதவர்களாக, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எல்லாம் கொஞ்சம் உதவி செய்கிறது போல தெரிந்தாலும், தாவீதுக்கு அவனுடைய அப்பா அம்மாவை காப்பாற்றுகிற காரியங்களிலெல்லாம் அவங்க செய்தாலும் கூட தேவனை தொழுது கொள்ளாதவர்களாக இன்றைக்கு வாழ்கிற ஒரு பெயரளவு கிறிஸ்தவர்களைப் போலத்தான் அவர்கள் இருந்தார்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோமே, தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெயரளவில் இருந்துட்டு வாழ்கிற ஜனங்களாக அன்றைக்கு மோவாபியர் இருந்தார்கள். யூதா 16ஆம் வசனத்திலையும் இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறதே. அந்த நிலைமையில தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட இவர்களுடைய அழிவை குறித்து இங்கே ஏசாயா தரிசனம் கண்டு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இரவிலே 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இரவிலே மோவாபில் உள்ள ஆர் என்னும் பட்டணம் பாழாக்கப்பட்டது, கீர் என்னும் பட்டணம் பாழாக்கப்பட்டது, அது சங்காரமாயிற்று. இரவிலே, அதாவது இரவிலே என்று அவர் 2 முறை குறிப்பிடுகிறது. சடிதியான ஒரு அழிவை இந்த பட்டணத்தின் மேல் வந்துவிடும் என்பதை எச்சரிக்கும் வண்ணமாக
அவர் சொல்லுகிறார், இந்த 15ஆம் அதிகாரத்தில் மோவாபின் ஆளுகைக்குட்பட்ட 14 இடங்களிலே ஆண்டவர் சடுதியாய் ஒரு புயலை போன்ற ஒரு அழிவை கட்டளையிடுவார் என்று சொல்லித்தான் இங்கே ஏசாயா தரிசனம் கண்டு சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், என் இருதயம் மோவாபின் நிமித்தம் ஓலமிடுகிறது, அதிலிருந்து ஓடி வருகிறவர்கள் 3 வயது கிடாரியைப் போல அலைகிறார்கள் என்று சொல்லி இங்கே அவர் அழுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா அந்த மோவாபியனின் மேலே வருகிற அழிவை பார்த்து அத்தனையாக அவர் கதறுகிறதை பார்க்கிறோம். இது ஆண்டவருடைய இருதயத்தை, அவருடைய வேதனையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. என்னை அறிந்திருந்தும் என்னை குறித்து கேள்விப்பட்டிருந்தும் இந்த ஜனங்கள் என்னிடத்தில் வராமல் இப்படிப்பட்ட ஒரு அழிவை சந்திக்க போகிறார்களே, இந்த 14 பட்டணங்களிலும் மிகப்பெரிய ஒரு அழிவு வரப்போகிறதே, அவர்கள் இத்தனையாக ஓடப்போகிறார்களே, புல் உலர்ந்து முளை அழிந்து அது பச்சையில்லாமல் போகிறது, அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இவர்களுடைய எல்லைகளில் நடக்க போகிறத அப்படின்னு சொல்லித்தான் இங்கே அவர் அழுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் பாயி என்று சொல்லுகிற பட்டணம் வீடு என்கிற அர்த்தத்தை குறிக்கிறது. அது தெய்வத்தை வணங்குகிற இடமாக, தீமோன் ஏர்தானுக்கு கிழக்கே நேபோ என்பது மலைப்பகுதி. இங்கே இருந்துதான் மோசே வாக்குத்தத்த பூமியை அவர் பார்க்கிறவராக இருந்தார். மேதபா என்று சொல்லுகிற இடம் யோசுவா 13:16 ரூபனுக்கு சொந்தமான இடங்கள் என்று பார்க்கிறோம். இந்த இடங்கள் எல்லாம் மோவாபியரினுடைய கைகளில் இருந்திருந்தது. ஆனால் இவங்க ஆண்டவரை வணங்குகிறதற்கு நேரம் கிடைத்திருந்தும் இவர்கள் ஆண்டவரை வணங்காதபடி, ஆண்டவரிடத்தில் ஒரு நெருங்கிய உறவு வைத்து கொள்ளாதபடி புறஜாதியாரினுடைய தெய்வங்களாய் வணங்குவதிலேயே இவர்கள் தங்களுடைய நேரத்தை இவர்கள் செலவிடுகிறவர்களாக இருந்தார்கள். ஆகவே தான் இங்கே ஏசாயா அத்தனையாக கதறிவிட்டு உங்களுக்கென்று ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது என்பதை 16ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே ஒரு அழைப்பாக, கடைசி அழைப்பாக, மோவாப் அழிக்கப்படுகிறதற்கு முன்பாக ஒரு கடைசி அழைப்பை கொடுப்போம் என்று சொல்லி கொடுக்கிறார். தேசாதிபதிகளுக்கு செல்லும் ஆட்டுக்குட்டி செலுத்தும் ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் சேலா பட்டணம் துவக்கி வனாந்தரம் மட்டும் சேர்த்து சீயோன் குமாரத்தின் மலைக்கு அனுப்புங்கள். இது எதை குறிக்குதுன்னா, அந்த நாட்களிலே ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதற்கு ஆட்டுக்குட்டிகளை அல்லது புறா குஞ்சுகளை அவர்கள் பலியிட்டு தங்கள் பாவ நிவர்த்தியான காரியங்களை செய்தது போல நீங்கள் உங்கள் நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வைத்து அவருக்கு பலி செலுத்தி அவரை ஆராதனை செய்யும்படியாக கடந்து வாருங்கள். இல்லாவிட்டால் கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற குருவியைப் போல மோவாபின் குமாரத்திகள் அர்னோன் நதியின் துறைகளிடத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி ஏசாயா எச்சரிக்கிறான். இது இந்த 14ஆம் வசனத்தில் ஒரு 3 வருஷத்தில் இப்படிப்பட்ட ஒரு அழிவு நடந்துவிடும் என்று சொன்னார். அப்படியே அது நடந்துவிட்டது. அசீரியர்கள் அங்கே திகிலாத் பிளேசர் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் இந்த மோவா பட்டணத்தை முற்றிலுமாக சூறையாடி விடுகிற ஒரு நிலைமையை பார்த்துத்தான் ஏசாயா முதலிலேயே தீர்க்க தரிசனம் கண்டு அந்த மோவா பட்டணத்தை எச்சரிக்கிறார். 3 வருடம் என்று அந்த நாட்களிலே சொல்லப்பட்ட தீர்ப்பானது அந்த 3 வருடத்திலேயே அது சரியாக நடந்தது. 3 வருஷங்களுக்குள்ளே மோவாபின் மகிமையும் அதன் மகா ஜனக்கூட்டமும் சீரழிந்து போகும். அதில் மீதியாய் இருப்பது மிகவும் சிறிதும் அற்பமாயிருக்கும் என்று கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கே மோவாப்பை குறித்து அத்தனையான ஒரு காரியங்கள் சொல்லப்பட்டத அந்த அழிவுக்கு முன்பாக ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. மோவாபே, உன்னுடைய நிலைமையை பார்க்கும்போது அந்த 16:6 மோவாப் பெருமையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகங்காரத்தையும் அவன் உக்கிரகத்தையும் குறித்து கேட்டோம். அவன் மெத்த பெருமைக்காரன், ஆனாலும் அவன் வீம்பு செல்லாது. எப்படி லூசிஃபரிடத்தில் எப்படிப்பட்ட குணம் காணப்பட்டதோ, மெத்த பெருமைக்காரனாக தன்னை பெரியவனாக காண்பிக்க நினைக்கிறானோ அதே சுபாவங்கள் மோவாபியரிடத்தில் காணப்பட்டபடியினால பலி செலுத்தும்படியாக சீயோனுக்கு ஒரு அழைப்பு வந்த போதிலும் கூட ஆண்டவருடைய பட்டணத்தின் அருகில் இருந்தவர்கள் பலி செலுத்தும்படியாக அருகில் சென்று ஆண்டவரை அரவணைத்து கொள்ளும்படியான ஒரு அழைப்பு வந்த போதிலும் கூட, இல்லாவிட்டால் கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற குருவியைப் போல
உன்னுடைய குமாரத்திகள் அர்னோன் நதியின் துறைகள் இடத்தில், அர்னோன் நதி என்பது பெரிய நதி அல்ல, சின்ன நதி, அதை தாண்டி ஓடிடலான்னு நினைச்சா கூட அங்கே அசிரியர்கள் உன்னை பிடித்து விடுவார்கள் என்று சொல்லி கொஞ்சம் பின்னாட்களிலே நடக்கக்கூடிய 1000 வருட அரசாட்சியை குறித்து கூட ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய ஜனங்களை அவர்கள் ஓடி வந்தாங்கன்னு சொன்னா, அவர்களும் தாக்கப்பட்டு ஓடி வந்தாங்கன்னு சொன்னா, மோவாபே துரத்தி விடப்பட்ட என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும், சங்கரிக்கிறவனுக்கு தப்ப அவர்களுக்கு அடைக்கலமாயிரு, ஒடுக்குகிறவன் இல்லாதே போவான், சங்கரிப்பு ஒளிந்து போகும், மிதிக்கிறவன் தேசத்தில் இராதபடிக்கு அழிந்து போவார்கள், கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோட வீற்றிருப்பார். ஒரு 1000 வருட அரசாட்சியை கூட நான் இந்த பூமியில நான் செய்கிறதற்கு வருவேன், ஆகவே என் ஜனங்களுக்கு அடைக்கலமாயிரு என்று சொன்ன போதிலும் கூட மோவாப் பெருமை பிடித்தவனாக, மெத்த பெருமைக்காரனாக, ஆண்டவருக்கு பலி செலுத்தவும் விருப்பமில்லை, ஆண்டவருடைய ஜனங்களுக்கு துரோகம் செய்யாம அவர்களை அரவணைக்கவும் விருப்பமில்லாதபடி ஒரு மாய்மாலக்காரனாக வாழ்ந்தபடியினாலே அவனுடைய காரியங்கள் எல்லாம் அவன் இச்சைகளின்படி அவன் நடக்கிறவனாய் இருந்தபடியினாலே அந்த 3 வருடங்களுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய அழிவை அசீரியா ராஜா தீகலாத் பிளேசரின் மூலமாக அந்த தேசம் சந்தித்து இன்றைக்கு மோவாப் என்கிற ஒரு தேசமே இல்லாதபடி முழுமையாக கவிழ்க்கப்பட்டு போனதை பார்க்கிறோம். இது எதற்காக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நமக்கே திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. பெயரளவில் கிறிஸ்தவ பெயர்களை நாம் வைத்து கொண்டு பெயரளவில் ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு உறவு இருக்கிறது போல ஒரு பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு நாம் நம்முடைய யூதாஸ் காரியத்து எப்படி வெளியே இயேசு கிறிஸ்துவை முத்தமிட்டு விட்டு உள்ளத்திலே அவரோடு கூட இணைய முடியாதவனாய் இருந்தானோ அதே போல வெளியளவில் நம்ம மாய்மாலமாக நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று காட்டிவிட்டு உள்ளத்தின் அளவில் அவருக்கு நாம் நன்றிகளை பலிகளை செலுத்தாம ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியம் வைத்து கொள்ளாம நம்ம இருந்தோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் சடிதியில் இப்படி அழிந்து விடும். ரொம்ப நாட்கள் மாய்மாலக்காரர்களை ஆண்டவர் விட்டு வைக்க மாட்டார். நான் அருகில் இருக்கிறேன் அதனால் ரட்சிக்கப்பட்டுருவேன் என்பது அல்ல, நான் அருகில் இருக்கிறேன் அதனால் கைவிடப்பட மாட்டேன் என்பது அல்ல, நான் சொந்தக்காரனாக இருக்கிறேன், எப்படி தாவீதுக்கு நான் சொந்தம் தானே அதனால் என்னை காப்பாற்றிடுவார் என்பதும் அல்ல. ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டு அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக அந்த கல்வாரி சிலுவை, இங்கே ஆட்டுக்குட்டி பலியானது இந்த நாட்களிலே கல்வாரி சிலுவையை நமக்கு அடையாளம் காட்டுகிறது. இந்த சிலுவைக்கு பகைஞராய் இல்லாதபடி சிலுவையின் அருகில வந்து நமக்காக கல்வாரி சிலுவையில் தொங்கின அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக முந்தி அன்பு கூர்ந்தபடியினால அவரிடத்தில் அன்பு கூறுகிறதற்கு நான் கடனாளி என்பதை உணர்ந்தவர்களாக அன்பு கூற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவரை நேசிக்கிற பிள்ளைகளாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மை அழிவு ஒன்றும் செய்யாது. நாம் ஆண்டவருடைய கிருபையினால அவரிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை பெற்றுவிடுவோம். இல்லை என்று சொன்னால் சடுதியில இரவிலே என்று சொன்னது போல புயலை போல சடுதியான அழிவுகள் வரும் பொழுது நாம் தப்பிக்கொள்ள மாட்டோம். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களிலே குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச நாளிலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன். துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன். நோக்கி பார்க்க பலனில்லையே, நோக்கி பார்க்க பலனில்லையே.